காப்பர் ஸ்மெல்டர் எனப்படும் ஸ்டெர்லைட் நாசகார நச்சாலை முதலில் மராட்டிய மாநிலத்தில் ரத்னகிரி மாவட்டத்தில் தொடங்கப்பட்டு அல்போன்சா மாமரங்களை வளர்க்கின்ற விவசாயிகள் விஷக்காற்றை பரப்பும் என்று சொல்லி பல்லாயிரக்கணக்கில் திரண்டு உடைத்து நொறுக்கிய போது முதலமைச்சராக இருந்த சரத்பவார் காவல்துறையை அவர்களை ஒன்றும் செய்யாதீர்கள், போராட்டம் நடக்கட்டும், நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு மறுநாள் லைசன்ஸை ரத்து செய்தார். அதனுடைய உரிமையாளரான உலக கோடீஸ்வரன் அனில் அகர்வால் கோவா மாநிலத்திலே முயன்று அவர்கள் அனுமதிக்காமல், குஜராத் மாநிலத்தில் முயன்று அவர்கள் அனுமதிக்காமல் தமிழ்நாட்டில் வந்து அன்று முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதாவை சந்தித்து ஒரு வார காலத்திற்குள் லைசன்ஸ் வாங்கி அந்த ஸ்டெர்லைட் நாசகார நச்சாலை தூத்துக்குடியிலே நிறுவப்பட்ட நாள் முதல், தொடங்கப்பட்ட நாள் முதல் நாங்கள் விவசாயிகள் மீனவர்களோடு சேர்ந்து எண்ணற்ற போராட்டங்களை, மறியல் போராட்டம், நடைப்பயணம், உண்ணாவிரதம் என நடத்தியும் பின்னர் உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்து அந்த வழக்கில் ஸ்டெர்லைட் தரப்பில் இந்தியாவின் தலை சிறந்த வழக்கறிஞர் கே வேணுகோபால் வந்து வாதாடிய வழக்கில் நான் 7-7.5 மணி நேரம் என் வாதங்களை எடுத்து வைத்திருக்கிறேன். ஸ்டெர்லைட் ஆலை நிரந்தரமாக மூடப்படும் என்ற தீர்ப்பு கிடைத்து அந்த உரிமையாளர் அனில் அகர்வால் உச்சநீதிமன்றத்தில் தடையாணை பெற்று மீண்டும் ஆலை இயங்க தொடங்கி அதற்கு மேல் மேலும் மேலும் வழக்குகளை தொடுத்து அந்த வழக்குகள் 33 வாய்தாக்களில் நானும் கலந்திருக்கிறேன். ஆலை நிரந்தரமாக மூடப்பட்டுவிடும், இந்த கோர்ட்டில் இந்த கேஸ் போட்டதனால் நினைச்சு ஜெயலலிதா ஆலையை மூடுவதாக திடீரென்று அறிவித்தார். ஆலைக்கு சகல ஆதரவையும் கொடுத்த அரசு மூடப்போகிறார் நினைத்துக்கொண்டு, ஆனால் சுப்ரீம் கோர்ட் ஆலையை மூடவில்லை, ஆலை மூடும் தீர்ப்பை கொடுக்கவில்லை. பின்னர் மீண்டும் தீர்ப்பாயத்துக்கு சென்று மீண்டும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு சென்று சுப்ரீம் கோர்ட் சென்னை உயர்நீதிமன்றமே மீண்டும் விசாரிக்கட்டும் என்று நீதியரசர் சிவஞானம், நீதியரசி பவானி சுப்பராயன் அமர்வில் அந்த வழக்கு நடைபெற்று அங்கு நான் 3.5 மணி நேரம் வாதங்களை வைத்திருக்கிறேன். நிரந்தரமாக மூடும் உத்தரவை தீர்ப்பை அளித்து அந்த மண்டலத்தை காப்பாற்றி கொடுத்தது. ஆனால் உலக கோடீஸ்வரனாகிய அனில் அகர்வால் இன்றைக்கு பல நாடுகளிலே வேதாந்தா குரூப் ஹஸ் பீன் பிளாக் லிஸ்டட். தாமிரம் கிடைக்கவில்லை இந்தியாவில், அது வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்ய வேண்டியிருக்கிறது. இதை பிரதமரும் ஒரிசாவிலே போன வாரம் பேசினார். இப்பொழுது 399 ஏக்கர் சிப்காட்டிலே முதலில் ஜெயலலிதா ஆட்சி காலத்திலேயே 99 வருடங்களுக்கு இந்த வேதாந்தா குழுமம் லீஸுக்கு வாங்கிவிட்டது. அந்த லீஸை ரத்து செய்வதற்கு சிப்காட் இதற்கு இப்பொழுது ஒரு உத்தரவு போட்டாலும் அதற்கு தடை ஆணை பெற்று வழக்கு நடக்கிறது. அந்த வழக்கிலே நானும் இணைந்து ஒரு சார்பில் வாதாட திட்டமிட்டு கொண்டிருக்கிறேன். இப்பொழுது அனில் அகர்வால் எப்படியாவது அந்த ஸ்டெர்லைட்டை வேறொரு வடிவத்தில் கிரீன் காப்பர் என்ற பெயரில் மீண்டும் கொண்டு வந்து நிறுவுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருப்பதால் நம்முடைய முதலமைச்சர் அவர்களை ஒருவேளை சந்திக்க முனையலாம், இந்த அரசிடம் அனுமதி வாங்குவதற்கு முயற்சிக்கலாம். அதற்கு இடம் கொடுக்கக்கூடாது. அது புற்றுநோயையும் சர்ம நோய்களையும் ஏற்படுத்தி அடியோடு 40 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு விவசாயத்தை பாழ்படுத்துகிறது இந்த காப்பர் ஸ்மெல்டர். அது வேறு வடிவத்தில் தாமிர தொழிற்சாலை என்ற பெயரிலே அங்கே வர அனுமதிக்கக்கூடாது. நீங்கள் இந்த அரசு, தாவேக அரசு அதற்கு இடம் கொடுக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தி விரிவான ஒரு மெமரண்டம் போத் இன் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் நான் முதலமைச்சர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களிடம் தந்து இந்த பின்னணியை சொல்லியிருக்கிறேன். மகாராஷ்டிரா லைசன்ஸை ரத்து பண்ணவுடன் கோவாவுக்கு சென்றான், கோவா விரட்டி அடித்தது. குஜராத் உள்ளே வராதே என்றது. இப்போ நான் கேட்குறேன், பிரதமர் ரொம்ப காப்பருக்கு ரொம்ப கவலைப்படுறாரு, உங்கள் குஜராத்தில் ஆரம்பிங்க, மத்திய பிரதேசத்தில் ஆரம்பிங்க, தமிழ்நாடு தான் உங்களுக்கு கிடைச்சதா? ஆகவே இந்த எந்த காரணத்தை முன்னிட்டும்
அங்கே கொண்டு வந்து மீண்டும் தாமிர தொழிற்சாலை அமைக்க அனுமதிக்கக்கூடாது என்பதற்காக நாங்கள் பொதுக்கூட்டம் போடும். வர 2ஆம் தேதி கூட தூத்துக்குடியில் பிரம்மாண்டமான ஒரு பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இன்னும் பல்வேறு அமைப்புகள், விவசாய அமைப்புகள் அதிலே பங்கெடுக்க இருக்கின்றன. இந்த கோரிக்கையை மிக அமைதியாகவும் நாம் நீண்ட நேரம், இந்த அளவு சுருக்கமாக கூட சொல்ல, நீண்ட நேரம் விளக்குவதற்கும் முதலமைச்சர் அவர்கள் சந்தர்ப்பம் கொடுத்தார்கள். விரிவாக விளக்கியிருக்கிறேன். இன்னொரு கோரிக்கை வைத்தேன், அது தனிப்பட்டது. என்னுடைய நாடாளுமன்ற உரைகள், 30 ஆண்டுகளில் ஆற்றிய உரைகளை 6 பகுதிகளாக நான் தொகுத்திருக்கிறேன். அந்த தொகுதிகளை வருகிற ஆகஸ்ட் 4ஆம் தேதி அன்று டெல்லியில் வெளியிடுவதற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறேன். அந்த விழாவிலே நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் கலந்து கொள்ள வேண்டும். முதல் பிரதியை நான் திட்டமிட்டிருப்பது இப்பொழுது இருக்கக்கூடிய குடியரசு துணைத் தலைவர் மாண்புமிகு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வெளியிட திட்டமிட்டிருக்கிறேன். அவரிடம் அனுமதி கேட்க வேண்டும். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் முதல் பிரதியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டிருக்கிறேன். அதற்கு ஒப்புதல் தந்திருக்கிறார். அதை ஒரு கோரிக்கையாக வைத்தேன். இந்த இரண்டையும் எடுத்து பேசுவதற்கு நீண்ட நேரமாகிவிட்டது. அவர் அதை ஒரு 45 நிமிடங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒதுக்கி தந்ததற்கு நான் முதல்வருக்கும் அரசுக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே பொது நலனுக்காக, தமிழ்நாட்டினுடைய வாழ்வாதாரங்களை காப்பதற்காக முல்லை பெரியாறு பென்னிகுக் அணையை பாதுகாப்பதிலும், நீட்டினோ நாசகார தொழிற்சாலை அமையவிடாமல் தடுத்து ஹைகோர்ட்டில் வழக்கு போட்டு தடை உத்தரவு 15 வருடங்களாயிற்று நான் வாங்கி அதை தடுத்து வைத்திருப்பதற்கும், நெய்வேலி நிலக்கரி நிறுவனம் தனியார் மயம் ஆகவிடாமல் வாஜ்பாயிடம் அந்த முடிவை மாற்றுவதற்கும், எனவே தமிழ்நாட்டினுடைய வாழ்வாதாரங்களை ஹைட்ரோ கார்பன் திட்டம் வரக்கூடாது என்பதற்காக, மேகதாட்டு அணையை கர்நாடகம் கட்டவிடக்கூடாது என்பதற்காக காவிரி மண்டலம் பூராவும் ஊர் ஊராக சென்று கட்சியை பற்றி பேசாமல், கட்சி கொடி கட்டாமல் நான் பிரச்சாரம் செய்திருக்கிறேன். அதை போலத்தான் பொது பிரச்சனைகளுக்கு இப்பொழுது ப்ரொபோசிஸ் ஜூலிஃப்ளோரா எனப்படுகின்ற சீமை கருவேலி நாட்டு வேலிக்காத்தான் தமிழ்நாட்டையே நாசப்படுத்தி விட்டது. ஹைகோர்ட் ஜட்ஜஸ் செல்வம் அவர்களும் இன்னொரு ஜட்ஜும் இது அடியோடு அகற்ற வேண்டும், அரசே முன்வர வேண்டும், நீதிபதிகள் இதை கண்காணிக்க வேண்டும் தீர்ப்பு கொடுத்தார். நீங்களே அதை செய்யலாமே என்று என்னிடம் கேட்டார். நான் அந்த வழக்கு தொடுத்ததால் நான் அப்பொழுதே பல ஊர்களுக்கு சென்று, பல மாவட்டங்களுக்கு சென்று அதை அகற்றுகின்ற வேலையில் ஈடுபட்டேன். தற்பொழுதும் அதில் ஈடுபட்டு வருகிறேன். எனவே என்னை பொறுத்தமட்டில் என்னுடைய பொது வாழ்க்கையில் அரசியல் கட்சி முடிவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும், தமிழ்நாட்டு வாழ்வாதாரங்களை காக்க வேண்டும் என்கின்ற கடமையில் நான் மன நிறைவு கொள்ளத்தக்க வகையில் நான் பணியாற்றி வந்திருக்கிறேன். அதே அடிப்படையில் தான் இப்பொழுது இந்த காப்பர் ஸ்மெல்டர் எந்த வடிவத்தில் வரக்கூடாது என்று தடுப்பதற்கான முயற்சியிலும் நான் ஈடுபட்டிருக்கிறேன். இந்த நோக்கத்திற்காகத்தான் முதலமைச்சரை சந்திக்க வந்தேன். என்ன சொல்ல வேண்டுமோ அதை விளக்கமாக எடுத்து சொல்லியிருக்கிறேன். அந்த சந்திப்பு எனக்கு மனதுக்கு மன நிறைவை தந்தது. திமுக அரசு எப்படி மூடிச்சு தெரியுமா? 2ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட்டில் தீர்ப்பு வரப்போகுது, மூட சொல்லி தீர்ப்பு வரப்போகுதுன்னு இன்டெலிஜென்ஸை சொல்லிட்டாங்க. அங்கே வழக்காடிட்டு இருக்குது, போராடிட்டு இருக்குது வைகோ. அந்த நேரத்தில் ஓஹோ இப்படி ஒரு முடிவு வரப்போகுதோன்னு நினச்சி ஜெயலலிதா வெரி ஷ்ரூட் அண்ட் இன்டெலிஜென்ட் அண்ட் கன்னிங் ரொம்ப திறமையாக மூடுறதா ஒரு ஆர்டர் போட்டாங்க. அவங்க ஸ்டெர்லைட்டுக்கு முழு ஆதரவையும் கொடுத்தாங்க, எல்லா சப்போர்ட்டும் பண்ணாங்க. அதற்கு பிறகு வந்து அரசும் கூட ஸ்டெர்லைட்டுக்கு சப்போர்ட் பண்ணத்தான் செஞ்சது. எதிர்த்தது, உண்மையாக கடுமையாக எதிர்த்து போராடியது நானும், எங்கள் இயக்கமும், சில விவசாய சங்கங்களும், 1-2 மீனவ அமைப்புகளும் தான் கடைசி வரை எதிர்த்து போராடி இருக்கிறோம். எனவே அந்த அரசு முழு ஆதரவையும் கொடுத்து, லைசன்ஸ் கொடுத்தது மட்டும் இல்லை, கடைசி வரைக்கும் ஆதரவு கொடுத்தது. நாளைக்கு தான் தெரியும். இங்கே இந்த அரசு அமைந்ததிலிருந்து கமிஷன் என்ற பேச்சுக்கு இங்கே இடமில்லை. அது ஒரு மக்களுக்கு மனதை குளிர்விக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான நிர்வாகம். கமிஷன், கரப்ஷன் என்ற சொற்களுக்கு இடமில்லாமல் ஜோசப் விஜய் அவர்களின் அரசு
இயங்குகிறது என்பது என்னுடைய கருத்து. இப்படியெல்லாம் ஒரு யூகங்களை நீங்கள் தான் பேசுகிறீங்க. உங்களை மாதிரி சில பேர் பத்திரிகைகளில் இந்த ராத்திரி வாதங்கள் இருக்கே கச்சேரி, அதில் கடுமையாக பேசுகிறாங்க. அவங்களா கற்பனை பண்ணி ஏதோ பேசுகிறாங்க. யூகங்களுக்கு நான் பதில் சொல்ல இயலாது. அது பற்றி இப்பொழுது எதுவும் சொல்வதற்கு என்னால் எதுவும் இப்பொழுது சொல்ல இயலாது. மனசில் தோன்றதையெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியுமா? பொதுக்குழு சகல கோணத்திலும் இது பற்றி கருத்துக்கள் பரிமாறப்பட்டு அங்கு என்ன நிலைப்பாடு என்பது அங்குதான் முடிவு தெரியும். அவர் நல்ல முறையில் நான் சொன்னதை மிக நல்ல முறையில் உற்று கவனித்து கேட்டுக்கொண்டார். எனக்கு நம்பிக்கை இருக்கிறது அவர் இதற்கு அனுமதி தரமாட்டார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. வெள்ளையா இருக்கு, எளிமையாக இருக்கிறார், இயல்பாக இருக்கிறார், வெளிப்படை தன்மையோடு இருக்கிறார். நல்லது நடந்தால் நல்லதை வரவேற்பேன், அல்லது நடந்தால் எதிர்ப்பேன். இதுதான் வைகோ.